நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எப்போதுமே நம்மை வாஞ்சையோடு அரவணைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினிலே நம்முடைய சொந்தங்களும் பந்தங்களும் நட்புகளும் குடும்ப உறுப்பினர்களும் நம்மை விட்டு சென்றாலும் நம்மோடு எப்போதுமே தோள் கொடுத்து கொண்டு நம்மோடு பயணிக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அதிமிகு மகிமையிலும் அவருடைய ஈடு இணையில்லாத அன்பிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று இஸ்ராயல் மக்களோடு கடந்து சென்றவர் இன்று தம்முடைய அருமை மைந்தரனுடைய வழியாக நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எல்லா வாழ்வு சூழ்நிலைகளிலுமே அவருடைய கரங்கள் நம்மை இறுக பற்றி இருக்க செய்கிறது. உணர்ந்தவர்களாய் இதோ இறைவனுக்கு நாம் ஆராதனை துதியோடு பாடல் எழுப்புவோம். வானம் திறந்து வெண்புறா போல. இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும்.
மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். திருப்பாடல் 34. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே, அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயோர் அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் ஈராது. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறையாது. வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையின் இன்பம் காண விருப்பமா?
வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? அப்படியெனில் தீச்செயலிலிருந்து உன் நாவை காத்திடு, வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலகிடு. தீமையை விட்டு விலகு, நன்மையை செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதே கருத்தாயிரு. ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரிடம் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கிறது, அவர் அவர்களின் நினைவை உலகத்திற்கு அகற்று போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கிறார், அவர்களை அனைத்து இடுக்கணென்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தினரை அவர் காப்பாற்றுகிறார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திலும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கிறார், அவற்றுள் ஒன்றும் முறிவுபடாது. தீயோரை தீவினையை சாகடிக்கும் நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார், அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடல் 34 கடவுளின் கருணையை அகமகிழ்ந்து கொண்டாடுகிறது. மானிடர்களுடைய வாழ்க்கையினிலே இறைவனுடைய அருட்கரம் எப்போதும் இருக்கிறது என்று நமக்கு சான்று பகர்வதாக இந்த திருப்பாடல் 34 மிக அழகாக நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இறைவசனம் 5 இன்று நாம் இந்த தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாக்கவில்லை. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையினிலே கிறிஸ்தவர்களாக வாழுகின்ற இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை எது என்றால், எப்போதெல்லாம் நமக்கு இன்னல்களும் கவலைகளும் கஷ்டங்களும் வருகின்ற மாத்திரத்தினிலே நம்மை படைத்து பராமரித்து இத்தனை நாள் வரையிலும் நம்மை காக்கின்ற இறைவனை பார்ப்பதற்கு நாம் மறந்து விடுகின்றோம். இந்த கவலைகள் மூலமாக, இந்த இன்னல்கள் மூலமாக நமக்கு எத்தனையோ சுமைகளும் எத்தனையோ வழிகளையும் நாம் பெற்றுக்கொண்டாலும் இவை எல்லாவற்றையும் விட பெரியவராய், இந்த எல்லாவற்றையும் மாற்றி போடக்கூடிய வல்லவராய், நம்முடைய வாழ்க்கையை நமக்கு மாற்றி அமைக்க இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதனை நாம் மறந்து விடுபவர்களாக இருக்கிறோம். மானிடர்களாகிய நமக்கு நம்முடைய உள்ளங்களினிலே எப்போதும் அமைதியும் மகிழ்வும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நாம், அதை நோக்கியே பயணிக்கின்ற நாம், இதை தர வல்லவராய் இருப்பவரை உற்று நோக்குகிறோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம காலையில எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரையிலும் பல்வேறு செயல்களை செய்கிறோம், பல்வேறு நபர்களை நான் பார்க்கிறோம், பல்வேறு திட்டங்களை நாம் வகுக்கிறோம். ஆனால் இந்த இறைவனுக்காக நாம் கொடுக்கின்ற நேரம் மிக மிக சொற்பமான நேரமாக இருக்கிறது. நிறைய நேரங்களில் நாம் ஆலயங்களுக்கு வரலாம், ஜெபங்களுக்கு செல்லலாம், ஆனால் அதெல்லாம் வெறுமனவே ஒரு சம்பிரதாயமாகவும் நம்முடைய மன நிறைவுக்காகவுமே நாம் அதை காண்பவர்களாக இருக்கிறோம். உள்ளார்ந்த அந்த உணர்வோடு ஆண்டவரை உற்று நோக்கி எத்தனை நாட்கள் ஆயிற்று என்று நாம் நினைத்து பார்த்தோமே என்றால் உள்ளபடியே அது மிக குறைவாகவே இருக்கும். ஆண்டவரை நாம் பார்த்த நாட்கள், ஆண்டவரோடு நாம் உரையாடிய நாட்கள் எத்தனை நாட்கள் என்றால் அது மிக சொற்பமான நாட்களாகத்தான் இருக்கும். ஆண்டவரிடம் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வரிசையாக நம்முடைய தேவை பட்டியல்களை அடுக்கி கொண்டே போவோம். நம்முடைய பெருமையை பாராட்டுகின்ற விதத்தினிலே நாம் நம்முடைய செயல்களை வரிசையாக
அடுக்கிக் கொண்டே போவோம். நான் இதை செஞ்சுருக்கேன், அதை செஞ்சுருக்கேன், நான் இதை செய்கிறேன், நான் இதை கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் என்று தற்பெருமையோடு வாழுகிற இந்த அற்பமற்ற மனநிறை உள்ள மானிடர்களாக நாம் நிறைய நேரங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்மோடு பணி செய்பவர்களையும் நம்மோடு நட்புறவோடு இருப்பவர்களுடைய மனதை அறிந்து அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குகின்ற நாம் இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்குகிறோமா என்றால் அது உங்களுக்குத்தான் வெளிச்சமாக இருக்கும். உங்களுக்குத்தான் அதனுடைய உண்மையான விடை என்ன என்பது தெரியும். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விட்டுவிடுவது இல்லை என்று இன்றைய இறைவசனங்கள் நமக்கு சான்று பகர்கின்றன. இந்த திருப்பாடல் 34 அவ்வாறுதான் நம்முடைய வாழ்விற்கான அந்த உயிரை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை உருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணைவேண்டி நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். இன்றைய நாளினிலே விடுதலை வேண்டும் என்கின்ற எண்ணத்தினிலே போன வாரம் முழுவதுமே நம்முடைய பங்கினிலே திருத்தலத்திலே நம்முடைய மனதையும் நம்முடைய ஆன்மாவையும் சுத்திகரிப்பு செய்து கொள்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அவற்றினுடைய ஒரு வெற்றியாக இறுதியாக நாம் எல்லாவற்றையுமே செய்து முடித்தோம், பாவ சங்கீர்த்தனம் செய்தோம். ஆனால் எதிலிருந்து நாம் வெற்றி பெற்றோம் என்றால் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரிந்த ஒன்றாக இருக்கும். வெற்றி என்பது எதிலிருந்து நாம் பெறுகிறோம், நம்மை அடிமையாக மாற்றி வைத்திருப்ப செயல்களிலிருந்து நாம் வெற்றியை பெற்றுக்கொள்கிறோமா என்றால் அது நிறைய நேரங்களில் இல்லாத ஒன்றாகவும் வெறுமனவே நாம் நம்மையே ஏமாற்றி கொள்ளக்கூடிய வெற்றியாகவே இருக்கிறது. ஆனால் இறைமகன் இயேசுவினுடைய பார்வையினிலே அவர் தருகின்ற வெற்றி வேறு, இந்த உலகம் கொண்டாடுகிற வெற்றி என்பது வேறாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இறைவனை நாம் உற்று நோக்க மறந்திருந்தாலும், அவரோடு நாம் உரையாட மறந்திருந்தாலும், அவரோடு நம்முடைய அன்றாட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள மறந்திருந்தாலும், அவருடைய அருகாமையில் அமர்ந்து ஒரு சில மணித்துளிகளை செலவிட மறந்திருந்தாலும், நம்மை மறவாத நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்போதுமே பயணிக்க வல்லவராய், நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மானிடர்களாகிய நாம் இறைவனை மறந்து சென்றாலும் அவருடைய மைந்தர்களை இறைவன் ஒருபோதும் மறந்தவராக இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் நாம் இருக்கின்றோம். அதனுடைய வெளிப்பாடுதான் நாம் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு யதார்த்தமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆலயத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் இறைவன் ஒவ்வொருவரையுமே பெயர் சொல்லி அழைத்தவராக இருக்கிறார். அவருடைய சிந்தனையில் நம்முடைய பெயர்கள் இருந்த வண்ணமாய் இருக்கிறது. நம்மை பற்றி அவர் இரவும் பகலிலும் கவலைப்படுபவராக, நம்முடைய வளர்ச்சியில் இரவும் பகலும் அவர் ஆய்ந்து தேர்ந்தவராக அறிந்தவராக இருக்கிறார் என்பதனை இது உறுதிப்படுத்துகிறது. இப்பேற்பட்ட ஆண்டவரை நாம் விட்டு அகன்ற நேரங்கள் அதிகமாக இருக்கிறது. வீணான நபர்களுக்கும் வீணான பொருட்களுக்கும் நாம் நிறைய நேரங்களை கொடுத்திருப்போம், நிறைய செலவினங்களை செய்திருப்போம். ஆனால் ஒப்பற்ற தெய்வமாக இருக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையினிலே எல்லா வரங்களுக்கும் ஊற்றாக இருக்கிற இந்த ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எத்தகைய நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கிறோம் என்றால் அது உள்ளபடியே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நாம் அனைவருமே ஒவ்வொருவருமே அறிகின்ற ஒன்றாக இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரோடு நாம் செலவு செய்கிற நேரங்கள் எவ்வளவு என்பது நாம் ஒவ்வொருவருக்குமே தெரியும். இந்த இறைவனுடைய பராமரிப்பில் இருக்கிற நாம், இறைவனை முகமுகமாக பார்த்து கொண்டிருக்கிற நாம், இறைவனிடம் நம்முடைய விண்ணப்பங்களை இந்த பாடல் வழியாக எடுத்து சொல்லுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ்ந்திட முடியாது என்கின்ற இந்த பாடலை பாடி இறைமகன் இயேசுவனுடைய அந்த இருத்தலை நம்முடைய வாழ்க்கையினிலே ஒப்பற்ற சொத்தாக மாற்றிக்கொள்ள நாம் முயல்வோம். என் கூடவே இரும் இயேசுவே.
கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே. காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே. காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, எனக்கெல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே. சோதனை நேரத்தில் நீர் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே. சோதனை நேரத்தில் நீர் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. திருப்பாடல் 34:14 அழகாக சொல்லப்பட்டிருக்கிற இறைவசனம் இது. தீமையை விட்டு விலகு, நன்மையை செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலே கருத்தாய் இரு என்று அழகாக சொல்லுகிறது. தீமையை விட்டு விலகு. அன்புக்குரியவர்களே, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவையும் ஆற்றலையும் நாம் சரியாக பயன்படுத்துகின்ற போது, இறைவனுடைய மனநிலையில் இருந்து நாம் வாழுகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதுமே நாம் இதைத்தான் கருத்தாய் கொள்ள வேண்டும். இந்த மனிதர்களாக இருக்கிற நமக்கு தீமை எது நன்மை எது என்று மிக இயல்பாகவே தெரிகின்ற ஒன்றாக இருக்கிறது. உங்களுக்கு முன்பாக தீமையையும் நன்மையையும் வைத்தால் யாரும் அதை நாம் பகுத்து பார்த்து வேறுபாடுகள் அறியாதவர்களாக இருக்க போவது கிடையாது. எது எனக்கு தீமை எது எனக்கு நன்மை என்று மிக 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 கவனத்தோடு நமக்கு நன்மை பயப்பதனை, நமக்கு நன்மையை செய்யக்கூடியவற்றை நாம் தேர்ந்தெடுத்து கொள்பவர்களாக இருக்கக்கூடும்.
நமக்கு எது கஷ்டமோ, எது நமக்கு நல்லது இல்லையோ அதை நாம் விட்டு விடுபவர்களாக இருப்போம். ஆனால் நமக்கு தெரிந்தே நிறைய நேரங்களில் இந்த தீமைகளை நாம் செய்கிறோம், தீமைகளோடு நாம் பயணிக்கின்றோம் என்றால் அந்த சுயநலம் என்கின்ற நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கொடிய மனநிலையானது நமக்கு நன்மைகள் பயக்கும் என்று நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு அந்த தீமைகளையே நிறைய நேரங்களில் நாம் எடுத்துக்கொள்பவர்களாகவும் அதனோடு வாழ பழகி கொள்பவர்களாகவும் பல்வேறு காரணங்களால் பல்வேறு சூழ்நிலைகளால் அதையே தேர்ந்தெடுத்து கொண்டு பல ஆண்டுகள் அதோடு வாழ்ந்து கொள்ளுகிற அந்த மனநிலையை நமக்குள் வந்துவிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சுயநலம், நான், எனக்கு என்கின்ற அந்த கொடிய மனநிலையானது நம்மை இறைவனுடைய மனநிலையோடு வாழ்விக்க முடியாது. அது எப்போதுமே தீயவனுடைய மனநிலையில் மட்டும்தான் நம்மை வாழ்விக்க இயலும். அன்புக்குரியவர்களே, நாம் நிறைய நேரங்களில் கண்கள் இருந்தும் பார்க்க தவறுவர்களாக, காதுகள் இருந்தும் சரியானவற்றை கேட்க தவறியவர்களாக, இந்த வாய் இருந்தும் சரியானவற்றை பேச முடியாத ஒரு நபர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது சான்று பகர்கிறது. தீமைகளை விட்டு விலக வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை தத்துவமாக இருந்தாலும், ஆனால் அந்த தீமையை விட்டு விலகுவது என்பது நமக்கு அத்துணை கடினமாக இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் நாம் ஒன்றோடு வாழ பழகிவிட்டோம் என்றால் அதை விட்டு வருவதற்கு மனசு என்பது ஒரு சில நேரங்களில் வராத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அது தீமை என்று தெரிந்தாலும் கூட வாழ பழகிவிட்டோம் என்பதனையும் பழக்கமாக்கி கொண்டு விட்டோம் என்பதனை நாம் மறக்காமல் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். அதற்கு நம்மோடு வாழுகிற சக மனிதர்களே அதற்கு எடுத்துக்காட்டுகளாக இருப்பார்கள். எல்லோருக்குமே தெரியும், இந்த புகை பிடித்தல், குடிப்பது உடலுக்கு தீங்கு. இது அருந்துபவர்களுக்கு மட்டுமே தீங்காக இருக்குமா என்றால் கிடையாது. அது பாசிவ் பர்சனையுமே அது தீமைகளுக்குள் அழைத்து செல்லக்கூடியவதாக இருக்கிறது. உன்னோடு வாழுகிற மற்ற மனிதருக்கும் அது தீமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. புகைப்பிடித்தாலும் சரி, மது அருந்தினாலும் சரி, நம்மால் பிறருக்கு நிறைய ஆபத்துகள் வந்தே தீரும். அது தீமை என்று நமக்கு தெரிந்தும் தினம் தினம் அதை செய்து கொண்டு இருப்போம். இதையை விட கொடுமையானது பிறருக்கு நன்மை செய்யாமல் அவர்களை பற்றி தவறாக அந்த கேரக்டர் அசோசியேஷன் செய்வது, பிறரை பற்றி தவறாக பேசுவது, பிறருக்கு தவறு இழைப்பது, பிறரை வற்புறுத்துவது, பிறருக்கு துன்பம் தருவது, பிறர் படுகின்ற துன்பத்திலிருந்து மகிழ்வை கண்டுகொள்ளுகிற அற்ப மனிதனாக இருப்பது, இவை எல்லாமே கடவுளுடைய பார்வையினிலே தீமையாக இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகளாடிய நம்முடைய பார்வையிலுமே அவைகள் தீமைகளாக இருக்க வேண்டும். ஆனாலும் சரி, இதையெல்லாம் கடந்து இதெல்லாம் தீமைகள் என்று நமக்கு தெரிந்தும் அறிந்தும் அன்றாட வாழ்க்கையினிலே பிறர்களுடைய நிம்மதியை கெடுக்கின்ற விதத்தினிலே, பிறருக்கு சான்று பகராத சூழ்நிலையிலும், பிறருக்கு தொடர்ந்து வழிகளை கொடுக்கக்கூடிய மானிடர்களாகவும், தொடர்ந்து தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிப்பட்டு கிடக்கிற மானிடர்களாகவும் நாம் இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது யாரோ ஒருவனுக்கு அடிமையாகி இருக்கிறது என்பதுதான் ஒரு பொருளாக இருக்கிறது. நன்மை செய் என்று நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. இறைமகன் இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்த வல்லவராய் இருக்கிறார். ஓடி ஓடி நன்மைகளை கேட்காமலே செய்த அருட்பெரும் நாயகனாக நம் ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோமே, இறுதியா இந்த நாளில் உங்களுக்கு ஞாபகம் பட்டு எத்தனை நன்மை செயல்களை செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டால் நிறைய பேருக்கு நன்மை என்றால் என்ன என்று நம்மையே கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இது வெறுமனவே குற்றம் காண்பதற்கான ஒரு சொல்லாடலாக இதை நான் கையாளவில்லை. நாம் நினச்சி பார்ப்போமே, இறுதியாக நாம் யாருக்கு எப்போது எங்கே நன்மை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, சடனாக அது இயல்பாகவே நாம் நன்மை செய்து கொண்டிருந்தோம் என்றால் இயல்பாகவே
ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துடும். ஆனால் நின்று யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிற அந்த காலகட்டத்தில், கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நினைத்து பார்த்து கொள்ளுங்கள், இறைவனிடம் நீங்கள் கணக்கு கொடுக்க போகிறீர்கள். இறுதியாக நீங்கள் செய்த நன்மை செயல் என்ன? இந்த தவகாலமானது நம்மை இதை முழுமையாகவும் ஆழ்ந்து அறிந்து நம்மை ஒரு சோதித்து அறிகின்ற மனநிலையினிலே அழைத்து செல்லுகிறது. தீமை என்றால் நமக்கு உடனே ஞாபகம் வந்துடுது. நம்ம செஞ்ச தீமை என்னன்னா உடனே நம்முடைய மனக்கண் முன் வந்துவிடும். ஆனால் நாம் இறுதியாக செஞ்ச நன்மை எது? பிறருக்கு நன்மை செஞ்சிருக்கிறோமா? அட்லீஸ்ட்டு நம்ம குடும்பத்தில் இருப்பவர்களுக்காவது நன்மை செஞ்சுக்கிறோமா? அதை விட ஒருபடி மேலே போய் உங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு நான் எப்படி நன்மை செஞ்சுக்க முடியும்? அப்படின்னா இறைவன் கொடுத்த அந்த அழகிய உடலையும் ஆன்மாவையும் பேணி காட்பதே நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளுகிற உங்கள் ஜெப வாழ்க்கையின் மூலமாகவோ புதிய தேடல்கள், இறை தேடல்கள் வழியாக நீங்கள் உங்களை எவ்வாறு பாதுகாத்து கொள்ளுகிறீர்கள் என்பதே உங்களுக்கு நீங்கள் செய்யுகிற நன்மையாக இருக்கக்கூடும். நினைத்து பார்ப்போம், இறுதியாக நாம் யாருக்கு நன்மை செஞ்சுருக்கிறோம்? நாம் நமக்கே நன்மை செஞ்சுருக்கிறோமா? நம்ம குடும்ப நபர்களுக்காக நன்மை செய்திருக்கிறோமா? நாம் வாழுகிற இந்த சமுதாயத்திற்காக நன்மை செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு நாம் நன்மை செய்திருக்கிறோமா? நாம் வாழுகிற சுற்றும் சூழலுக்கு நன்மை செய்திருக்கிறோமா? இறைவன் நன்மை நிறைந்தவராக இருக்கிறார். அவரிடம் நன்மை மிக இயல்பாகவே இருக்கிறது. கேட்டாலும் கேட்கலனாலும் நல்லோர்கள் மீதும் தீயோர்கள் மீதும் தொடர்ந்து இறைவன் மழையை பொய்விக்கின்றார். அவர் மாறுபாடு காட்டாமல் நல்லோருக்கும் தீயோருக்கும் என்றுமே மாறாத நல்லவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் இறுதியாக அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று மார்த்தட்டி கொள்கிறோம் என்றால் இறுதியாக நாம் செய்த நன்மை செயல் எது என்று இந்த தவக்காலமானது நம்மை கேள்வி கேட்கிறது. நிறைய நேரங்களிலே தவக்காலங்களில் இந்த தீமைகளை குறித்து அச்சங்களும், இந்த தீமைகளை குறித்து ஒரு பயமும், நாம் தீமை செய்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் நமக்குள்ள வருகிற அந்த உணர்வுகளையும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் அந்த தீமை செயல்களை விட்டு நாம் அகன்று இருக்கிறோம். ஆனால் மாலை கழட்டிட்ட பிறகு, இந்த தவக்காலம் முடிந்த பிறகு பழைய வாழ்க்கையினை மீண்டும் எடுத்து அணிந்து கொள்பவர்களாக இருக்கிறோம். இந்த 40 நாள், இந்த சொற்பமான நாட்களில் தீமை செய்வதற்கு ஒரு சில நேரங்களில் நாம் அஞ்சுவோம். கரெக்டாக கோயிலுக்கு போயிடுவோம், கரெக்டாக ஒரு பொழுது இருந்துருவோம், கரெக்டாக வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையில் பங்கேற்போம், கரெக்டாக கடன் திரு நாட்களில் பங்கேற்போம். இதை எல்லாத்தையும் சிறப்பாக செய்கிற நாம நன்மை செய்கிறோமா என்பதனை நாம் கேள்வி கேட்க இன்றைய நாள் நமக்கு உதவுகிறது. தீமையை நாம் விலக்கினால் ஆட்டோமேட்டிக்காக நன்மை செய்ய நமக்கு பழகி கொள்ள வேண்டும். இதுதான் இறைவனுடைய இயல்பாக நமக்குள் இருக்கிறது. நிறைய நேரங்களில் நாம் தீமைகளை செய்திருந்தாலும் நம்மை கைவிட்டு விடாத தேவனாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் பாவங்களில் இருந்திருந்தாலும் நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வுக்கு தொடர்ந்து அருள் வளங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா என்கின்ற இந்த பாடலின் வழியாக துதித்து அகமகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடல். விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. பாடுவோம். உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு.
உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. விட யாரும் இல்ல ஏசையா. நல்வாழ்வை நாடுதல், அதை அடைவதில் கருத்தாய் இருத்தல். மனிதராக இருக்கிற நாம் தீமை எது நன்மை எது என்று பகுத்து ஆய்ந்து அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு என்று சுயநல போக்கினை விட்டு துறந்து எல்லோருக்கும் எது நல்லது எல்லோருக்கும் எது தீயது என்கின்றவற்றை நம்முடைய இதயம் நாடி தேடுவதனிலே நாம் கருத்தாய் இருக்க வேண்டும். நன்மை செய்வதிலும் நன்மையை பெற்றுக்கொள்வதிலும் நன்மைக்கு காரணமாக நாம் இருப்பதற்கு நாம் நாடி தேட வேண்டும். இதுதான் கிறித்துவ வாழ்க்கையினிலே எல்லா காலகட்டங்களிலுமே கொடுக்கப்படுகின்ற ஒரு அன்பின் சட்டமாக இருக்கிறது. இதை நம்முடைய கைவசமாக்க முடியும். எப்படி என்றால், இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது உடைந்த உள்ளம். உடைந்த உள்ளத்திற்கு அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். உடைந்த உள்ளத்தாருக்கு தன்னுடைய அருள் வளங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் கேட்கதெல்லாம் ரொம்ப 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 சிம்பிளான விஷயங்கள். அக்செப்டிங் யுவர் செல்ஃப். மனிதனுடைய பலவீனத்தை நாம் இறைவனுடைய பாதத்தினிலே முழு மனதோடு நாம் சமர்ப்பிக்கின்ற வேதத்தினிலே, நான் இந்த தவறுகளை செய்திருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று நாம் முழுமையாக இறைவனிடம் ஒப்படைக்கும் போது, என்னுடைய மனித பலத்தை நம்பி நான் வாழ்ந்திருக்கிறேன், இந்த மனித பலம் என்பது என்னை என்னுடைய வாழ்க்கைக்கு பலவீனமாக மாறக்கூடியதாக இருக்கிறது என்பதனை உணரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறைவனுடைய பலம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பலமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்திலிருந்து என்னுடைய பலம் செயலாற்றும் என்று. நிறைய நேரங்களில் நாம் காணல் நீரை போன்று நம்முடைய மனிதனுடைய பலத்தை நம்பக்கூடியவர்களாகவும், நாம் உடைந்து உருகாமல், ஒரு கவலைப்படாமல், ஒரு உள்ளார்ந்த புரிதல் இல்லாத மனதவராகவே வாழ பழகி கொண்டவர்களாக இருக்கின்றோம். நிறைய நேரங்களிலே ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்கியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் உடைந்த உள்ளம். உடைந்த உள்ளம். அக்செப்டிங் யுவர் செல்ஃப் அண்ட் சரண்டர் டு த லார்ட் ஆர் காட். இந்த இரு செயல்களுமே நம்முடைய வாழ்க்கையினிலே வருகின்ற போது ஆண்டவர் எல்லாவற்றையுமே தன்னுடைய ஆற்றல்களால் செயலாக்கம் தரக்கூடியவராகவும் நம்மை புது வாழ்விற்கு அழைத்து செல்லக்கூடியவராகவும் இருக்கிறார். நாம் நன்மைகள் செய்ய கற்றுக்கொள்பவர்களாகவும், தீமையை நாம் தள்ளி வைப்பவர்களாகவும், நன்மையை நாடி தேடுபவர்களாகவும், இந்த நொறுங்கிய உள்ளத்தை இறைவனிடம் நாம் சமர்ப்பிக்கின்ற வகையினிலே நம்மோடு ஆண்டவருடைய கரம் இருந்து நம்மை செயலாற்றும் என்பதனை நமக்கு மீண்டுமாய் இந்த திருப்பாடலின் வழியாக நம் இறைவன் நமக்கு வாக்குத்தத்தம் அளிக்கின்றார். அவருடைய அருளில் நாம் நினைந்திட, அவருடைய வாழ்வில் நாம் கலந்திட, நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் தொடர்ந்து பயணித்திட நாம் இறைவனிடம் முழுமையாய் அமைதியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். மாண்புயர் கீதம். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம்.
முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வரும் புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரியவும் திருவருட்சாதனத்தினிலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.